வணக்கம், வெல்கம் பேக் டு அரஸ்வே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 பொருளை வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஈது ஸ்வீட் சேமியா பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான் வேணும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்வீட் செஞ்சோன்னா நம்மளாலே நம்ப முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இந்த சேமியா பைட்ஸ் ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சேமியா பைட்ஸ் ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல சேமியா வேணும். இந்த சேமியா நீங்கள் பாயசத்துக்கு வாங்குவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்கிற சேமியானா வாங்கிக்கோங்க. அதுவும் வறுத்த சேமியாவாக வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் நார்மல் வறுத்த சேமியாவில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி நார்மல் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். இந்த சேமியா எல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கையால் இந்த மாதிரி நார்மலாக உடச்சி விட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சேமியா பைட்ஸ் ஸ்வீட்டோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நட்ஸ் பவுட்ரு இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மிக்சியில் ஒரு 2 வாட்டி சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நட்ஸ் பவுட்ரு கிடச்சிடும். இதோட பதம் இந்த மாதிரி பவுட்ரு பதத்தில் தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப அரைச்சிடாதீங்க, இந்த பதத்துக்கே எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல், டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் அதிகமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த சேமியா பைட் ஸ்வீட்டோட ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இது சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் இதை வெளியில் வாங்க முடியலன்னா இதை வீட்டில் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து இதோட சேர்த்து நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த சேமியா பைட் ஸ்வீட்டுக்கான தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சேமியா பைட் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 100 கிராம் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் 100 கிராம் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டி அதிகம், அதனால் 100 கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கம்மியான குவான்டிட்டிக்கு செய்கிறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 400 கிராம் அளவில் சேமியானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியானை ஆட் பண்ணி இந்த பட்டர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி இது ஃப்ரை பண்ண சேமியான் தான், இருந்தாலும் நம்ம இந்த பொன்னிறம் வர வரையும் நம்ம இந்த பட்டர்லேயே வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் இதை நார்மல் சேமியாவில் செய்கிறத விட குனாஃபா சேமியா அப்படி இல்லாட்டி பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேமியாவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இந்த ஸ்வீட் கிடைக்கும். இப்போ இந்த அளவு சேமியா பட்டரில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் பவுட்ரு இவ்வளோ தான் ஆட் பண்ணுமானா கிடையாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக எடுத்து வச்சுருக்க 400 கிராம் அளவுள்ள கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சேமியா எல்லாத்துலேயும் கண்டென்ஸ் மில்க் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால சேமியா எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் தான். இது டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும், ரிச்சாகவும் இருக்கும். உங்கள் கிட்டக்க கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா இதை வீட்டில் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பாலும் சுகரும் இருந்தால் போதும், ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம். இப்போது இந்த அளவு கண்டென்ஸ் மில்க் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேமியாவில் இதை இறக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த சேமியா மிக்சிங் எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம், அதாவது கை பொறுக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேமியா பைட்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சேமியா பைட்ஸோட ஷேப்புக்காக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டானிக் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். ஸோ இது கரெக்டாக நமக்கு ஷேப் சூப்பராக கிடைக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கேப் தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது. உங்கள் கிட்டக்க இந்த கேப் இல்லைனா கூட ஒரு கேக் பேன் அப்படி இல்லாட்டி பவுலில் இந்த மிக்சிங்கை ஆட் பண்ணி நல்லா ஃப்ளாட்டான பதத்துக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி செட் பண்ண டைம் விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மெத்தட் மாதிரி அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போ நான் இந்த கேப்பில் கொஞ்சமாக சேமியா மிக்சிங்கை ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலைகீழாக கவுத்து நீங்கள் வந்து மூடி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு ஷேப்பாக கிடச்சிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்பவும் ஈஸியாக இருக்குல்ல செய்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி நான் சொன்ன அனதர் மெத்தடும் வந்து ஈஸி தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா சேமியா பிரெட்ஸையும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சேமியா பிரெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு. இன்னும் வந்து இதை அழகாக்கிறதுக்கு கொஞ்சமாக பிஸ்தா வச்சு கார்னிஷிங் பண்ணிக்கலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி அச்சு அசலாக நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சேமியா பிரெட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஃபேவரட்டாக இருக்கும். இதில் நாம் வந்து பட்டர், கண்டன்ஸ் மில்க் அதோடு சேர்த்து வந்து நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈதுக்கு வந்து இந்த சிம்பிளான ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த ஈதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த ஈதுக்கு வந்து இந்த ஸ்வீட்டை யூஸ் ஆகலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.